மனம் இல்லையே வானம் இல்லை, வானம் இல்லையே வாழை இல்லை. அந்த வாழை தருவது மழைதான். மழை இல்லை என்றால் விவசாயம் இல்லை, விவசாயம் இல்லை என்றால் நமக்கு சாப்பாடு எப்படி கிடைக்கும்? மழை பெய்யாம நாம் என்னக்கா பண்ண முடியும்? எல்லாம் நம்ம செய்யற சில காரியங்களால தான் மழையே பெய்ய மாட்டேங்குது. நாம என்னக்கா பண்றோம்? வில்லு பாட்டு தான் பாடுறோம், அது ஒரு தப்பா? உங்களுக்கு எல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது, பாடுறேன், கூட பாடுங்க. சரிமா? அதோரத்திலே ஒரு ஆலமரம் வேலமரம், அதோரத்திலே ஒரு ஆலமரம் வேலமரம், ரோட்டோரத்திலே ஒரு வேப்பமரம் புளிய மரம், ரோட்டோரத்திலே ஒரு வேப்பமரம் புளிய மரம். ரொம்ப இருக்கு, ரொம்ப இருக்கு. நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம், நல்ல மழை பெய்ய இந்த மரம் தான் காரணம். மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே, மரங்களை வெட்டி வெட்டி சாய்க்கிறோமே. வாகனத்தின் புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே, வாகனத்தின் புகையில சுற்றுச்சூழல் கெட்டதே. வானில் மழை பெய்வதில்லை சிக்கலாச்சே, வானில் மழை பெய்வதில்லை சிக்கலாச்சே. இப்போதே மரங்களை வெட்டுவதை விட்டுடு, இப்போதே மரங்களை வெட்டுவதை விட்டுடு. இப்ப புரிஞ்சுதா? மழை வராம இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு? கணக்கு வழக்கு இல்லாமல் மரங்களை வெட்டுவதும் வாகனத்தில் இருந்து வரும் புகையினாலதான் மழையே பெய்ய மாட்டேங்குது. சரி கப்பா. ஓ, அதுதான் வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம்னு எல்லா பக்கமும் எழுதி வச்சிருக்காங்களா? இன்னைக்கு நான் மரக்கன்று வாங்கி எடுத்து வச்சிருந்தேன், ஆனா கிணத்துலதான் தண்ணி இல்லையே. என்ன கேளு, கிணத்துல தண்ணி வத்தி போனதுக்கும் நாம தானே காரணம். என்னக்கா கிணறு வத்தி போற மாதிரி நம்ம ஒன்றும் செய்யலையே? நீங்க செய்யற இதே தப்பு தான் எல்லா பயன்களும் செய்யறாங்க. நீங்க செய்யற தப்ப நீங்க உணர்ந்தாதான் உங்களுக்கு புரியும். சரி, நான் பாடுறேன், மறுபடியும் கூட பாடுங்க. சரியா? 10 பைசா பொருளை வாங்கினாலும், 10 பைசா பொருளை வாங்கினாலும் அத பைக்குள்ள போட்டு வாங்கி வரோம், அத பைக்குள்ள போட்டு வாங்கி வரோம். பிளாஸ்டிக்கால செஞ்ச அந்த பையன், பிளாஸ்டிக்கால செஞ்ச அந்த பையன் தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுவோம், தூக்கி ஒரு மூலையில போட்டு வச்சிடுவோம். மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கிச்சே, மக்காத அந்த பை மண்ணுக்குள்ள சிக்கிச்சே. மண்ணுக்குள்ள தண்ணி போவது சிக்கலாச்சே, மண்ணுக்குள்ள தண்ணி போவது சிக்கலாச்சே. இப்போ தெரிஞ்சுதா? மழை நீர் தண்ணிக்குள்ள மழை நீர் மண்ணுக்குள்ள போகாம இருப்பதற்கு என்ன காரணம்னு? மழை நீர் தண்ணிக்குள்ள போகாம இருந்தா எப்படி நிலத்தடி நீர்மட்டம் உயரும்? நிலத்தடி நீர்மட்டம் உயர்ந்தாதானே விவசாயத்துக்கும் நம்ம குடிக்கிறதுக்கும் நம்மளுக்கு பயன்படும் கிடைக்கும். சரி, பிளாஸ்டிக்கால நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனை தெரியுமா? தெரியாதுக்கா. உங்க வீட்ல நீங்க எங்கங்க பிளாஸ்டிக் பொருட்களை யூஸ் பண்றீங்க? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம். அக்கா, நம்ம பால்ல ஸ்டென்ட் இருக்கா, பூஸ்ட் எல்லாம் வாங்கி குடிக்கிறோம்க்கா, அது கூட பிளாஸ்டிக் தான் இருக்கு. அக்கா, மிளகா உப்புலாம் போட்டு வைக்கறாங்க, அந்த டப்பா கூட தானக்கா பிளாஸ்டிக். நம்ம குடிக்கிற வாட்டர் பாட்டில் கூட பிளாஸ்டிக் தானக்கா. ஒழுங்கு செய்யறதுனா அந்த பிளாஸ்டிக் டப்பா தான் போடுறாங்க. இதெல்லாம் உடம்புக்கு நல்லதா? எங்களுக்கு தெரியாதுக்கா. சரி, இப்ப நான் சொல்றேன் கேளுங்க. அதெல்லாம் உடம்புக்கு நல்லதே கிடையாது. அதுல இருக்க கிருமிகள்லாம் நம்ம உடம்புக்குள்ள போனா நம்மளுக்கு நிறைய நோய் வரும். இனிமே அதெல்லாம் யூஸ் பண்ணுவீங்களா? யூஸ் பண்ண மாட்டோம். ஆனா அக்கா, நம்ம என்ன அச்சத்துக்கு தானக்கா வாங்குறோம், அதனால என்ன பிரச்சனை? சரி, அச்சத்துக்கு வாங்குறீங்க, வெளிய போறப்ப ஏன் ஒரு துணி பையில வாங்கலாம், கோணி பையில வாங்கலாம்? அதெல்லாம் இல்ல தானக்கா வாங்கலாம். சரி, இனிமே எல்லாரும் கேட்டுக்கோங்க. இனிமே நம்ம வெளிய போறப்ப நம்ம கையில எப்பயும் ஒரு துணி பை வச்சுக்கணும். சரியா? சரியா? நம்ம வாங்க வைக்கணும்னு பையாதே இருக்கா, மழை நீர் வர மாட்டேங்குது. இவ்வளவு நேரம் என்னமா சொன்னேன்? மழை நீர் தண்ணிக்குள்ள போகாம இருக்கிறதுக்கு என்ன காரணம் சொன்னேன்ல, மறுபடியும் கேக்குறீங்க? சரிங்கப்பா, நீங்க சொல்ற மாதிரியே செஞ்சா நிலத்தடி நீரும் உயரும், பயிரெல்லாம் பச்சை பச்சைன்னு வளர்ச்சி சௌக்கியமா